கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சிறை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 60 நாட்களில் இதான் முதல் சிறை மரணம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். யார் இந்த சபரிவர்மன், எதற்காக சிறை சென்றார், எப்படி அவர் இறந்தார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சில பேர் வந்து எனக்கு ஒரு வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு அம்மா வந்து அழுது கத்திக்கிட்டே இருக்குது, எனக்கு என் பிள்ளைக்கு நியாயம் வேணும், என் பிள்ளை செத்து போயிட்டான், அவனுக்கு யாராச்சும் நியாயம் பெற்றுக் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் கொளுத்திக்கிடுவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு ரொம்ப வியர்டாக பேசி ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். அது என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அதற்கு பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு தாவேகா நிர்வாகி பஞ்சாயத்து பிரசிடண்டாக 1,30,000 லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற வீடியோக்கள் நிறைய ஷேர் ஆகிட்டே இருக்குது. அதுவும் அந்த ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஒரு தூய ஆட்சி நடத்த போகிறேன் சபதமிட்டு இன்னைக்கு நல்ல முறையில் பல நல்ல திட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாப்புல. இதை மாதிரியான பல இடர்பாடுகள் அவர் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை எப்படி தான் தலைவர் விஜய் அவர்கள் மேனேஜ் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல, உண்மையிலே தெரியல. அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, ஒரு லஞ்சமற்ற ஒரு ஊழலற்ற ஆட்சியை நடத்தி முடிக்கணும். கூட இருக்கிற அந்த பதவிகளை வச்சுட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே. லோக்கலில் உள்ள ஆட்கள்லேருந்து நிர்வாகியிலேருந்து அமைச்சர் வரைக்கும் எங்கேயாவது ஒரு கைவிட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்கிற விஷயங்கள் வரும்போது பயமா இருக்கு. சரி, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் என் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் ஈத்தங்காடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் அதாவது சபரிவர்மன் அப்படின்ற 34 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வந்து, அதாவது ஒரு சிறப்பு திறனாளி, அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். அவர் ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். சாதாரண ஒரு பொட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறார். இந்த பொட்டி கடையில் இந்த குட்கா பொருள் விற்பாங்கல்ல, அதாவது இந்த ஹான்ஸ் எல்லாம் கசைக்கிட்டு இருப்பாங்க இல்லை பசங்க இப்படி வச்சுக்கிட்டு, அதை மாதிரியான பொருட்கள் சில பல கடைகளில் விற்கிறாங்க. அதை அந்த பையன் கடையில் போய்ட்டு ரைடு பண்ணும்போது இருந்துச்சு அப்படின்னு அவரை வந்து பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க. பிடிச்சிட்டு வந்து அதுக்கு பிறகு இப்போ சிறையில் போட்டிருக்காங்க. 15 நாள் இது போட்டு ரிமாண்ட் பண்ணி சிறையில் போட்டிருக்காங்க. அந்த சிறையில் போய் கடந்த 9ஆம் தேதி தான் கைது செய்யப்பட்டது. 13ஆம் தேதி வந்து வீட்டுக்கு தகவல் போயிருக்கு. எங்கேருந்து சிறை நிர்வாகத்திலேருந்து போயிருக்கு, அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுங்க, இறந்து போயிட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து இவரோட உறவினர்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க போகும்போது நல்லா இருந்த மனுஷன் எப்படிங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், யார்கிட்ட கதை சொல்கிறீங்க அப்படின்ட்டு போய் அங்கே போய் பார்த்தா இறந்து போயிட்டால். இப்போ வந்து உடற்கூறாய்வில் 19 காயங்கள், உடம்பு உச்சாந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் 19 காயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இப்போ உடற்கூறாய்வில் தெரிஞ்சிருக்கு. யாருமே உள்ள அனுமதிக்கல. அவருடைய மனைவியும் அம்மா உள்ளே போய் பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லாக ரத்த கட்டுற திண்டு ரத்த கட்டு ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து கொலை. அந்த 3 சிறை காவலர்கள் ஜெகன், சிவகுமார், ஐ திங்க் இன்னொரு பர்சன், 3 பேரை வந்து இப்போ கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்க வாக்குமூலமாக வெளில கொடுத்தா தான் தெரியும்னு வச்சுக்கலாம். இந்த சிறை மரணங்களில் வந்து ஏற்கனவே லாக்அப் டெத்தில் வந்து பேசியிருக்கோம். தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக போயிட்டு அஜித்குமார் வீட்டுக்கு போனதாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு மன்னிப்பு, சாரியெல்லாம் வேண்டாம், நீதி வேண்டும் அப்படின்னு தலைவர் போராடினார். இன்னைக்கு தலைவர் ஆட்சியிலும் இது தொடர்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்க தான் செய்வார்கள். யாரும் எதிர்கட்சியில் உள்ளவங்க நினைக்கலாம். இங்கே எங்கே இந்த பிரச்சனை நடக்குது? பல காலமாக நடந்துக்கிட்டே இருக்குல்ல, இதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. சும்மா போன திமுக அரசா குறை சொன்ன ஒரு 25 மரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த அரசை குறை சொன்னோம். இப்போ தலைவர் ஆட்சி வந்திருக்கு, இப்போ இதில் நடந்திருக்கு, இப்போ இதையும் நம்மளும் குறை சொல்லணும், எல்லாருமே குறை சொல்லுவாங்க. குறை சொல்ல பாதிரியான ஒரு விஷயம் தான் இல்லைங்களா. இது எங்கே கட்டுப்பாடு மீறுது அப்படிங்கிறதா. இப்போ சிறை பாதிரியான ஏரியாக்களில் பல குற்றவாளிகள் இருப்பாங்க, சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அதிகமாக இருப்பானுங்களேன். இப்போ புதுசாக ஒரு பையன், அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டெல்லாம் கிடையாது, ஏற்கனவே தவறு பண்ணி மாட்டின மாதிரியான ரவுடி மாதிரியான ஆட்கள் கிடையாது, சாதாரண பொட்டி கடை நடத்தின பையன். உள்ள ஏதோ ஹான்சின்ஸு கூலிப்பு மாதிரி 2 பொருட்கள் குட்கா பொருட்கள் வச்சதுனால கொண்டு போயிருக்கிறாங்களேன். இப்போ அங்கே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது 19 காயங்கள் உடம்புல வர அளவுக்கு அடிக்கிற மாதிரி அவர் என்ன தவறு செய்தார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை அவர் கொலை பண்ணிட்டாரா, வன்புணர்வு செஞ்சுட்டாரா? கொலை பண்ணவன், வன்புணர்வு பண்ணவன், ஊரை கொள்ளையடிச்சவன சந்தோஷமா நிம்மதியாக இருப்பான், நல்லா டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு செந்தில் பாலாஜி மாதிரி நல்லா இருப்பான். இந்த குட்டா வைத்தவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன தான் போட்டு போலீஸ் அடிச்சு கொள்வாங்க. இந்த காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தன்னோட கடையில் குட்டா வித்ததுக்காக உள்ளே போய் 19 காயம் வர அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு? சரி, நீங்கள் அஜித்குமார் வழக்கில் கூட ஒரு லாஜிக் இருக்குது. அந்த நகை எங்கே, அந்த நகை எங்கே வச்ச 9 போன நகை எங்கன்னு அடித்து துன்புறுத்தி அவனை கொன்னீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த பையன் ஹான்ஸ் எங்கே வச்சிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கொடு, நானும் உள்ள சொல்கிறேன்னு கேட்டு அடிச்சிங்களா? அந்த பையன் இறந்து போயிட்டாப்புல. அதற்கான நீதி கிடைக்க வேண்டும். தலைவர் விஜய் நேரடியாக போய் சந்திக்கணும், அல்ல அந்த குடும்பத்தை அழைத்தாவது சந்திக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த களங்கம் நம்ம விட்டு போகும். இந்த களங்கம் போகாதுன்னு வச்சுக்கிறேன். இதை தொடராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த சிறை காவலர்களுக்கு உள்ளே போனது பிறகு அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டெல்லாம் இருப்பாங்க, பெரிய ஏற்கனவே
பெரிய கேஸில் மாட்டி உள்ளவங்களாம் அமைதியாக இருப்பாங்க, அம்மன் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும் உள்ள விட்டு நுங்க எடுத்து போடுவாங்க, சவுண்டு உண்டு போட்டு அராஜகம் எதுவும் பண்ண மாட்டாங்க. புதுசாக போனவங்க வந்து சார் நான் என்னையா சார் ஒரு ஹான்ஸ் வித்துக்கா சார் என்ன உள்ள ஒன்றா வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு எதிர்த்து கேள்வி கேட்கும் போது அடிச்சிருப்பானுங்களா? இந்த அளவுக்கு ஒருவேளை போலீஸை எதிர்த்து பயங்கரமான வார்த்தைகளை பேசி இருந்திருக்கலாம். நடந்ததை சொல்கிற முட்டு கொடுக்கல, அவங்க சொல்கிறேன் அப்படி நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஒரு சிறையில் உள்ள ஏதாவது ஒரு ஆள் ஓவராக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்களேன், அவனுக்கு எதுக்கால வச்சு இவனை அடிக்கிறது. ஏன்டா இவனை அடித்தா அவன் பயந்துருவான், ஏன்டா அவன் கொஞ்சம் பெரிய ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருப்பான், பெரிய ரவுடியாக இருப்பான், அவன் நேரடியாக அடிக்க முடியாதுனால இதை மாதிரி புள்ள பூச்சிகளை விட்டு அடின்னு அடித்து அவன் பயந்துருவான்ற ஒரு காரணத்தினால இதை மாதிரி செய்வார்கள். இந்த லாக்அப் டெத் நடக்குது, இது வந்து சிறை மரணம், சிறையில் நடந்த மரணம். ஆனால் பார்த்தீங்கன்னா லாக்அப்பில் போலீஸ் லாக்அப்லாம் மரணம் நடக்கும்ல, அப்போது அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த காவலர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க ஏதோ மென்டலி இஷ்யூவில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு கொடூரமாக அடிச்சு கொள்கிற அளவுக்கு நீங்கள் நம்மளுடைய அஜித்குமார் அடிச்சு கொள்ளும் போது ஒரு சைக்கோத்தனமான போலீஸை மட்டும்தான் அப்படி அடிச்சு கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க பக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத உணரணும். காவல்துறையினருக்கு அதீத கவனம் செலுத்த வேண்டும். அவங்க நிறைய இடங்களில் தவறு செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் நம்மள மாதிரி தானே போலீஸ் இருப்பாங்க. போலீஸுக்கு மட்டும் புதுசாக வானத்துலேருந்து குதிச்சு வந்தாங்க, அவங்களாம் மனசுன்னு கல்லா அப்படிலாம் இருக்கும் போதில்ல. அப்போ அவங்க பக்கத்தில் ஒரு இது இருக்குது. அப்போ வந்து இப்போ நம்ம மனிதர்களை சந்திக்கிறோம், இப்போ சாதாரண மனிதர்கள் நம்மளை மாதிரி உங்களை மாதிரி சந்திப்போம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காவலர்கள் என்னன்னா குற்றவாளிகளை மட்டுமே சந்திச்சு அவங்க அழுத்து மீறிப்பாங்க. ஏதாச்சும் பேசுவாங்க, வாய் வர்றா என்னடா உட்கார்றாங்கண்ணே அப்படின்னு அரட்டினா அவன் பயந்து நிற்பான். அதுதான் போலீஸோட ஹேண்டில். இப்போ வந்து காவலர் எப்பயுமே போகும்போது இப்போ எங்கேயும் ஒரு கூட்டங்கள் நிற்கும் போது சார் கொஞ்சம் நவந்து நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நவந்து நில்லுங்க சார்ட்டு அப்படியே எரும மாடு மாதிரி நம்ம அவ்வளோ அப்படியே நிற்பாங்க. நவரியா இந்தாண்ட நவரியா அப்படின்னு அடுத்த ஹார்டான வார்த்தைகளாக பயன்படுத்துவாங்க. இப்படி தான் போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஹார்டாக அதிகரிப்பாங்களா. காவலருக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கியா, அதாவது அரசு தீர்த்து கொடுக்கணும்யா. ஒரு காவலருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 22,500 இல்லை 23,000 அதுதான் உங்களுடைய பேசிக் சேலரின்னு வச்சுங்களேன். இன்றைக்கி காவலர் போன மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலங்களில் காவலர்கள் வந்து கொஞ்சம் எப்படி இருந்தாங்கன்னா பெரியெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, எங்கே இருப்பான் 2 பேரை பிடிச்சிடுவா உள்ளே போடு கேஸை போட்டுவிட்டியா அவனுக்கு அப்படின்னு முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த தாவேக ஆட்சி காலத்தில் காவலர் அனைவரும் எங்கே போகணும், ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கணும், எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாது. இப்போ இன்னைக்கு நிறைய பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்று ஒரு 10 நாளுக்குள்ள அவ்வளோ குற்றங்கள், ஒரு நாளைக்கு 20-25 பெண் பாலியல் கொடுமை நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வாரத்தில் ஒன்று வரதே பெரிய விஷயமா இருக்குன்னா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த போலீஸ்லாம் ரவுண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். ஒரு போலீஸ் ஒரு நாளைக்கு ஒரு காவலர் குறைஞ்சபட்சம் ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பெட்ரோல் பேட்டா யார் கொடுப்பா? ஒரு மாதத்துக்கு வெறும் 530 ரூபா தான் ஒரு காவலருக்கு பெட்ரோல் பேட்டா கொடுக்குறாங்க. பேலன்ஸ் எல்லாம் அவங்க சொந்தமாக போட்டு போகணும். ஒரு மாதத்துக்கு 4000லேருந்து 5000 வரைக்கும் நான் பெட்ரோல் போட வேண்டியதுக்குன்னு பல காவலர்கள் குமரிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கவர்மெண்ட் தான் போகணும். அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு கிடைக்கிற 22,000 தான், அதனால் பெட்ரோலுக்கு 4000 சொல்லிட்டு 18,000 இருக்குது. ஆனால் 18,000த்தில் சாப்பாடு, இப்போ எங்கேயாச்சும் ஒரு ஆளை அழைச்சிட்டு போகணும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு குற்றவாளி நோக்கினா சாப்பாடுக்கு அவங்க ஒரு ஆள் தான் பேட்டா கொடுப்பாங்க. பேலன்ஸ் யார் போட்டுக்கணும், அவங்க சொந்த காசுலேயே தின்னுக்கணும். அதனால இந்த காலம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எதுக்கு 4000 செலவு பண்ணணும், அந்த பொட்டிக்கடாரன் நிற்கிறான், வா ஆஞ்சிக்கிறியா வா 500 கொடு அப்படின்னு இந்த போலீஸ் வாங்குவாங்களா மாட்டாங்களா? இதுதான் அவங்கள லஞ்சம் வாங்க தூண்டுறதான சின்ன சின்ன வழிமுறைகள் நடைமுறைகள் இப்படி தான் தொடங்குது. இதெல்லாம் அரசு தான் கவனத்தில் எடுத்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். சாதாரண இன்றைக்கி ஒரு அரசு அதிகாரிகள் இருக்கணும், ஒரு வாத்தியார் டீச்சராக இருக்கிறான்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம சார்பதி அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், காலையில் 9-10 மணிக்கு 2 போவாங்க, லஞ்சு பேக்கை ஒன்று கையில் எடுத்துக்குவாங்க, அங்கே போவாங்க வேலை வைப்பாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த காவலர்களுக்கு எப்போ போவாங்க எப்போ வருவாங்க, எப்போ பார்த்தாலும் டியூட்டிலேயே இருப்பாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் உடனே இங்கே வாங்க 4 பேர் வாங்க, 4 பேர் அங்கே குவிப்பாங்க. இது மாதிரியான பிரச்சனைகளாக இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு நாள் கூட லீவு கிடையாது. தீபாவளி பொங்கல் எதுக்காச்சும் லீவ் எடுத்து நீ பார்த்துருக்கீங்களா? அவங்க சுழற்சி முறையில் ஒரு 12 hours தூங்குவாங்க, 12 hours அங்கே கிடப்பாங்க. இப்படி மாறி அவங்களுக்குள்ளே ப்ரெஷராக இருக்கும். வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி வேற நெய்யுங்கும். அத்தனை ப்ரெஷர்களை சந்திச்சுக்கிட்டு நிறையா ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்கே வரதான் ஈன்னு இடிச்சுக்கிட்டு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டான், அந்த பொண்ணு செயின் ஸ்நாட்ச் பண்ணிவிட்டான் அப்படின்னு வரும்போது இப்போ இருக்கிற கடுப்பு அந்த பையன் மேலே காமிப்பாங்க. இது மென்டலி இஷ்யூவாக அவங்கள புஷ் பண்ணுற விஷயம். இதெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு இதை பார்த்து அவர்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு செய்யணும் அப்படிங்கிறதுல தலைவர் முனைப்பு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி பல இடங்களில் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போலீஸ் என்ன பண்ணுது, அங்கே ஒரு இதாகி போச்சு, காவலர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் 1,20,000 பேர் மொத்த காவலர்கள் இருக்காங்க. இந்த 1,20,000 காவலர்களும் இந்த பணியில் தான் இருக்காங்களா? விஜிலன்ஸ் ஆஃபீஸில் இருப்பாங்க, பல ஆஃபீஸில் அவங்க டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களும் இந்த போலீஸில் வந்துடுவாங்க. சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 30,000லேருந்து 40,000 அவ்வளோ பேர் மட்டும்தான் இன்றைக்கி லா அண்ட் ஆர்டர் இருக்காங்கல்ல, அதாவது காவலர்கள் நம்ம ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல,
மொத்தமாக 30,000 பேர் 40,000 பேர் தான் ஒட்டுமொத்த தமிழகத்துமே லா அண்ட் ஆர்டரில் இருக்காங்க. சில பேர் பட்டாலியன் இருப்பாங்க. அந்த பட்டாலியெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய கலவரங்கள் நடக்குது, பெரிய மாநாடு நடக்குது, அங்கே கொண்டு போடுவாங்கல்ல, அவர்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. லா அண்ட் ஆர்டர் அதில் வேலை செய்கிறவங்க வெறும் 40,000 பேர் தான். அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற பட்சத்தில் அவங்க தள்ள பெரிய புஷ் இருக்குது, பெரிய லோடு இருக்குது. அதை குறைச்சிங்கன்னா அவங்களுடைய டென்ஷன் குறையும். அந்த டென்ஷனை கொண்டு வச்சு அந்த கைதிகள் மேலே அவங்க காமிக்க மாட்டாங்க. வர பல லாக்அப் டெத்து இதெல்லாம் நடக்குது. அவங்களுக்கு டென்ஷனுக்கு யாராச்சும் போட்டு அடிக்கணும் போல அடிச்சு போடுறாங்க. இது மென்டலியாக இஷ்யூவாக கிரியேட் ஆகுது அவங்க மூளையில். இதை இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும், பல லாக்அப் டெத்து குறையும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை கொண்டு வரேன். அதற்கு பிறகு இந்த மணிமேகலைன்ற பெண் பல வீடியோக்களை போடுறாங்க. நான் சாவ போகிறேன், கொளுத்திக்க போகிறேன், எனக்கு இந்த வாடகை பிடிக்கல, என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும், பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த பெண் பேசுவதை பார்த்தா வியர்டாக இருக்கு, சம்திங் ஃபிஷி அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இந்த அம்மா ஏதாச்சும் பண்ணிக்கிடுமோ அப்படின்ட்டு யார் இந்த பெண் அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தேன். இது இன்னைக்கு நேரத்தில் 4 மாதம் ஆகுது. திமுக ஆட்சி காலத்தில் யார் ஆட்சி காலத்தில் அந்த தவறு நடந்துருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சி காலத்தில் இந்த கோட் பண்ணது தேவையில்லை. இது திருப்பூரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 7வது படிக்கிற பையன் காலைல சாப்பிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு போயிருக்கிறான். போயிட்டு லஞ்ச் பீரியடுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க போயிருக்கான். திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் அவங்க பையன் அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. போயிருங்க, குழந்தை இறந்து போயிட்டு. குழந்தை இறந்து போனதுக்கு பிறகு அந்த அம்மா போய் பார்க்கும்போது இந்த மூக்கு இந்த வாயில் எல்லாம் அடிப்பட்ட காயங்கள் இருக்குது, இந்த பக்கம்லாம் அடிப்பட்ட காயம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது வரைக்கும் கிடைக்கல. என் பையன் அடித்து பட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு நம்பி, உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், பட் இது வரைக்கும் நமக்கு அந்த காவல்துறையினர் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டாங்க. என் பிள்ளைக்கு நியாயம் வேணும் அப்படின்னு அந்த பெண் அன்னைக்கு பேசும்போது சரி, அந்த பெண் சாதாரண மனநிலையிலிருந்து பேசுகிற மாதிரி தெரியல, ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு. அந்த வீடியோக்களை வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். சின்ன வீடியோ பார்த்தாலே நமக்கு வியர்டாக இருக்கும். அதுபோக அந்த பொண்ணுடைய இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் போகிறதுக்கு அந்த எல்லா ஃபோட்டோவுமே ஓப்பனாக போட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இறந்து போன பையன் பேர் தீபக், இவங்க அம்மா பேர் மணிமேகலை. அவன் எனக்கு நியாயம் வேணும்னு கேட்குது. சரியான நியாயம். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுங்க, காவல்துறை எடுத்து விசாரிக்கட்டும். அந்த தாயோட கோரிக்கை ஒன்றே ஒன்று மட்டும்தான், வழக்கு பதிவு செஞ்சு என் குழந்தையோட மரணத்துக்கு யார் காரணமோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்ற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி வழக்கு பதிவு செஞ்சுட்டு அது உண்மையிலே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு, உடற்கூறாய்வில் அந்த குழந்தை அந்த பையன் உண்மையிலே அப்படி இறந்து போனோம் அப்படின்னா கைது பண்ணி உள்ள வைக்க வேண்டியது, அவ்வளோதான். ஒரு சிம்பிள் வேலை. இதை உடனடியாக கவனத்தில் எடுக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த அம்மா அப்படியே சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருக்குது. அந்த அம்மா அதுலேருந்து விடுபடுற மாதிரிலாம் கிடையாது. அட்லீஸ்ட் இதை பண்ணாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், அந்த பையனுக்கு ஒரு நீதி கிடைத்ததாக இருக்கட்டுமே. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு தாவேக நிர்வாகி 1,30,000 அந்த லஞ்சம் வாங்குற மாதிரியான இந்த வீடியோக்குள் இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கூட அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்குது? 30 ஒன்று தான் அனுப்பிச்சிருந்தல. இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா செலவு வச்சுருவேன். இன்னைக்கு போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான், உண்மையிலே போட்டேன். இது பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட பணம் வாங்குற மாதிரியான வீடியோக்கள். இது நல்லா கிளியராக தெரியுது. தலைவர் ஃபோட்டோ பக்கத்தில் இருக்குது, தலைவர் விஜய் அவர்கள் ஃபோட்டோ பக்கத்தில் இருக்குது. அந்த பையன் நெஞ்சில் கூட தலைவருடைய ஃபோட்டோ போட்டு அது ஷேட் தான் போட்டிருக்காரு. அப்படிங்கிறதுல இது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. தாவேக்காவுடைய நிர்வாகி அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. தலைவர் விஜய் அவர்கள் எல்லா இடங்களிலும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு, ஊழலை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது பொதுமக்களாகி நம்முடைய பங்கு என்னன்னு கேட்டால், நான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்டா, நீ எதுக்காச்சும் என்கிட்ட லஞ்சம் கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதா நம்மளுடைய, அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அவர் ஒரு மனுஷன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நான் ஒரு புனித பூமியாக நான் வச்சிருக்கணும், லஞ்சம் இல்லாத ஆட்சியை வச்சிருக்கணும் அவர் போராடிட்டு இருக்காருல்ல. நம்மளுடைய பங்காக யாராவது பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேன், என் அண்ணாச்சு, என் தம்பியாச்சு, என் புள்ளாச்சு அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதே டைலாக் சொல்லிட்டு யாரும் பணம் கொடுக்காதீங்க. ஆனால் இதே மாதிரி ஊழல் பெருச்சாளிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுலேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து வட்டாரம் போக்குவரத்து, இந்த லோக்கலில் உள்ள கவுன்சிலரு, பிரசிடண்ட் எல்லாம் கோடி கட்டி வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கா இந்த 10 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, 4 லட்சம் கொடு இப்படின்னு வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தலைவர் விஜய் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தற்போது இந்த பையனை இந்த லஞ்சம் வாங்கினால உடனடியாக கட்சியோடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கியிருக்கணும். இது அனைக்கும் இந்த வீட்டை வரத்துக்குள்ளே தூக்கியிருப்பாங்கன்னு நினச்சிட்டேன். தூக்கி விட்டுறவங்க மாதிரி ஆட்களை. எவ்வளவு லஞ்சம்
எவ்வளவு பேர் இதே மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க லோக்கல்ல உள்ள சின்ன சின்ன ஆள்கள். அதாவது அடிமட்டத்துல தான் இப்படிதான் போவாங்க, இப்படியே போயிட்டு தான் மேல அரிச்சு திங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தான் ஊழல். திமுக ஒரு காலத்துல வரும்போது நல்ல ஒரு அரசியல் கட்சியாக இருந்துச்சு. அறிஞர் அண்ணா தலைமையில் தொடங்கப்பட்ட போது அது நல்ல கட்சி தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவ ஆரம்பிச்சாங்க, கொண்டாந்து கருணாநிதி மேல வச்சாங்க. அவ்வளவு கருணாநிதி அப்படியே மொத்தமா அவர் அழிக்க திங்க ஆரம்பிச்சாரு. ஒட்டுமொத்த திமுக இன்னைக்கு ஊழல் கட்சியா போயிருக்கல, ஊழல் ஆட்சி நடத்தினாங்க இல்ல. அதே மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறனால இதே மாதிரி புல்லுருவிகளை இப்பயே பிடிங்கிறியாங்கிற பல அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கும்போது பயமா இருக்கியா? இப்ப அமைச்சர் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் மேல இந்த 100 கோடி ரூபாய் அந்த பழனி அந்த நிலத்தை கிரயம் பண்ணதுல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் வந்து விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கம் பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளும்படியெல்லாம் கிடையாது. ஏனென்றா திடீர்னு ஒரு ஊட்டிலேருந்து ஒரு சார் பதிவாளர் வருவாரா, அவர் உடனே அதை சைன் பண்ணி கொடுப்பாரா, அவருக்கு கொஞ்ச நாள் 2 நாள் 3 நாளுக்குள்ளேயே அவருக்கு வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா, அப்படிலாம் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. ஒருவேளை அவர் பக்கம் பிரச்சனைனாலும் அவர் சில அதிகாரிகள் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி உண்மை தானே. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த ஒரு வீடியோவில் போடுவோம். அப்படின்னு அவர் பக்கம் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு பிறகு நம்மளுடைய யார் இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன், தமிழன் பார்த்திபன், அவர் ஏதோ சில ஆம்னி பஸ்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்காக 2 லட்சம் பணம் கேட்டார் அப்படின்ட்டு நம்ம சவுக்கு வீடியோ போட்டுக்கிறாப்புல. அநேகமாக இன்னைக்கு அதை பற்றி பேசிட்டு இருந்த பரப்பு இருக்கு. நம்ம ஆளு திடீர்னு அம்பியா இருந்த ஒரு அண்ணியனா மாறினார்ல, அநேகமாக இதாக இருக்கும். நீ காசு வாங்கியிருக்கா சவுக்கு சங்க வீடியோ போட்டுக்கிறா, என்ன நடந்துட்டு இருக்குது வணக்கம் அப்படின்னா அப்படி இல்லை, அது விஷயமா தான் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், சும்மா சொல்கிறேன். அதே மாதிரி பல அமைச்சர்கள் தற்போது தங்களுடைய கை நீண்டுகிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு இந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. இந்த பர்வேஸ், நம்மளுடைய இந்த மேக்கப் அமைச்சர்னு சொல்கிறாங்களா, அது பர்வேஸாக தான் சொல்கிறாங்க. அவர் வந்து பல இடங்களில் தற்போது வசூல் வேட்டை ஆரம்பித்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் இன்னைக்கு வீடியோவில் போட்டிருக்காங்க. நம்ம அந்த மேட்டரை வெளில சொன்னது பிறகு தற்போது அவர் அடங்கியிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க. பல அமைச்சர்கள் கை நீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இது சரி கிடையாது. தலைவர் விஜயுடைய கவனத்தில் எல்லாமே இருக்கும். அவர் மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது உளவுத்துறையை வச்சு யாரெல்லாம் தவறு செய்கிறாங்க, எங்கே இடத்துல அவங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறத ரொம்ப ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய அருண் IPS உடைய அந்த பணியிட மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணம் அந்த உளவுத்துறையுடைய வேலை தான். அந்த உளவுத்துறை தற்பொழுது எல்லா அமைச்சர்கள் மீதும் கண் வைத்திருக்கு. இது வரைக்கும் 5 அமைச்சர்கள் மீது தலைவர் விஜய் அவர்கள் கண் இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே இருந்து அமௌண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவரும் பார்த்துக்கிட்டு அந்த அதுக்கான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருவார். அவருக்கு போய் சேர்ந்துடும், இது மாதிரியான மீடியாக்கள் மூலமாக போய் சேரும். அப்படிங்கிற பட்சத்தில் ஊழலற்ற ஆட்சியை அமைப்பேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வாக்கு கொடுத்துருக்கிறார் விஜய் அவர்கள். அதை நோக்கி அவர் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். பல அரசு நிறுவனங்கள்ல ₹1 கூட காசு வாங்காம தங்களுடைய வேலை நடக்குதுன்னு இன்னைக்கு பல பேர் வெளில வந்து சொல்றாங்க. அதற்கு இதை மாதிரியான அமைச்சர்கள், சின்ன சின்ன நிர்வாகிகள், இந்த பிரசிடென்ட் லோக்கல் இந்த மாவட்ட செயலாளர்கள்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு ஒரு 5 வருஷம் நல்லா இருக்கீங்க, ஒரு 5 வருஷம் நல்ல ஆட்சி நடத்திட்டு அடுத்த ஆட்சி வரும். அது அப்படியே கண்டினியூவான ஒரு 20-30 வருஷத்துக்கு ஒரு நல்ல ஆட்சி தமிழகம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருமியா. இதுக்கு இவங்க லோக்கலில் கை நீட்டு திமுக பண்ண அதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் திமுக அதிமுக உள்ளே விட்டோம்ல, அவங்க இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த பிரசிடென்ட் இருக்கிறார்ல, 1,30,000 பணம் வாங்கியிருக்காருல, அவர் ஏற்கனவே தாவேக்கால் இருந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. திமுக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது பிறகு நானும் நிர்வாகி தானே தலைவர் விஜய் கோட்டை பிடி மாட்டிக்கிட்டு பணம் வாங்கிட்டு தர்றாங்க. இதான் பார்த்து சேர்க்கணுங்கிறது. வா 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 ஏதோ லோக்கல் பஸ்ஸில் ஆலயத்தின மாதிரி ஏற்றி கொண்டு போனால் கோயம்பேட்டில் ஏற்றுவாங்க. நான் மதுரை ஏன்னு போட்டு ஏற்றி போவாங்க. அதே மாதிரி அதிமுக திமுக வரியான்னு ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அம்பிடுவாங்க, அப்புறம் எப்படி அம்பிடுவாங்க? இதெல்லாம் தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் கெட்ட பெயர். அதனால் இந்த அரசாங்கம் நல்லா நடக்க வேண்டும் என்றால் நம்மெல்லாம் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும். அது நமக்கு இருக்கிற ஒரு நல்ல தாட்ஸ் கூட இப்படிலாம் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணுற அந்த தாட்ஸ் கூட இருக்கிற நிர்வாகிகளுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ அமைச்சர்களுக்கோ இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. எல்லாரையும் மொத்தமாக சொல்ல, இன்னும் ஒரு சில அமைச்சர்கள் மேலே இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்க வேண்டும். நமக்கு தெரியும் அவருடைய ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் கிளீன், தமிழ்நாடு கிளீன் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை சூப்பராக நடத்திட்டு இருக்கார். யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, திமுகவில் இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, தற்போது தாவேக்காவில் யார் ஊழல் செஞ்சாலும் தலைவர் விஜய் அவர்கள் விடமாட்டார்.